أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி நாம் நன்றாக கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஸ் ஷஹர் மின்குமு ஷஹ்ர ஃபல் யஸும். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? ரமலானுடைய மாதம் எத்தகையது தெரியுமா? அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஆகவே உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பை நோற்றுக்கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி வையுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹுடைய அருள் பெற்ற மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹுடைய கருணை இரக்கம் விசாலமாக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம். மனிதர்களின் பாவங்களெல்லாம் அதிகமாக மன்னிக்கப்படக்கூடிய மாதமும் இந்த ரமலானுடைய மாதம்தான். அல்லாஹ் இன்னும் மன்னிப்பு வழங்க காத்திருக்கக்கூடிய மாதமும் இந்த ரமலானுடைய மாதம்தான். தக்வா இறை அச்சம் அதிகமாக்கப்படக்கூடிய மாதமும் இந்த ரமலானுடைய மாதம்தான். எங்கிருந்த போதிலும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் இறைவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வை ஆழமாக பதிய வைக்கக்கூடிய மாதமும் இந்த ரமலானுடைய மாதம்தான். இறைவனது கட்டளையை ஏற்று நடப்பதற்கான பயிற்சியை தரக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் இவற்றையெல்லாம் விட்டு விலகி நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்வதற்கு தூண்டக்கூடிய பயிற்றுவிக்கக்கூடிய மாதமும் இந்த ரமலானுடைய மாதம்தான். நாவினுடைய தீமைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கக்கூடிய அதற்கான பயிற்சியை தரக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அமைதி, இரக்கம், அன்பு, பாசம், கருணை இப்படிப்பட்ட இந்த குணங்களை கொண்டு முஸ்லிம்களை ஒன்றுபடுத்தக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இபாதத்துகளை அதிகப்படுத்தக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். தொழுகையால் பள்ளிகளெல்லாம் நிரம்பி வழியக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ஷைத்தான்களுக்கும் கெட்ட ஜின்களுக்கும் அல்லாஹ் விலங்கிடப்பட்டு இருக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நரகத்தின் கதவுகளெல்லாம் தாளிடப்பட்டு சொர்க்கத்தின் கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டு இருக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். குர்ஆன் அதிகமாக ஓதப்படக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ரமலான் மாதத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்கு அருளி இருக்கிறான். அந்த மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்கு கிடைக்க வைத்திருக்கிறான். கடந்த வருடத்தில் இருந்தவங்க இப்போ இல்லை நம்மளோட. இன்னும் இந்த ரமலானை விட்டு நாம் விலகிய பிறகு அடுத்த ரமலானுக்கு நமக்கு அல்லாஹ் வாழ்நாளை கொடுத்துருப்பானா சந்தேகம். யாருக்கு அடுத்த வருட ரமலான் கிடைக்குமோ தெரியாது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த ரமலானை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தி தான் ஆகணும். இந்த ரமலானை பயன்படுத்தி தான் ஆகணும். இந்த ரமலானை விட்டுட்டோம்னா அடுத்த ரமலான் கிடைக்காது என்கிற எண்ணத்தோடு ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் இந்த ரமலானுடைய மாதத்தை அணுகக்கூடியவர்களாக இருக்கணும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நான் உங்கள்கிட்ட சொன்ன அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா? ரெண்டு விஷயத்தை சொன்னான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம்.
யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும். அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் 2 சிறப்புகளை வைத்திருக்கான். குர்ஆன் இறங்கிய மாதம், இரண்டாவது நோன்பை வைக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நோன்பு எதை நமக்கு கொடுக்குது? அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? ஓ ஈமான் கொண்ட மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூப்பிட்டுட்டு சொல்றான், நான் உங்களுக்கு மட்டும் நோன்பை கடமையாக்கலப்பா, உங்களுக்கு மட்டும் நான் நோன்பை கடமையாக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே நான் நோன்பை கடமையாக்கினேன். அதே போலத்தான் உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன். நோன்புனுடைய பலன், நோன்புனுடைய மக்சத், நோன்புனுடைய எய்ம், நோன்புனுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? தக்வா, இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா எதை கடமையாக்கி இருக்கிறான்? ரமலான்ல இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தக்வா அதிகமாகணும். இந்த தக்வான்னா என்ன என்கிற இந்த விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறணும். தக்வாங்கிறது ஒரு தன்மை. என்ன தன்மை தெரியுமா? எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும், எந்த வகையிலும் அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வையிலிருந்து நான் தப்பவே முடியாது. நான் வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அதிலிருந்து நான் விலகவே முடியாது. ஆகவே அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். அவன் எதை பாவமான காரியங்கள் என்று தடுத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து விலகி வாழ்வேன் என்கிற எண்ணத்தை தரக்கூடிய ஒரு தன்மைக்கு பேர் தான் தக்வா. இன்னொரு டெஃபினிஷனையும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தை பார்க்குறோம். ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்டாச்சு, கெட்ட ஜின்களுக்கு விலங்கிடப்பட்டாச்சு. பாவம் செய்யாமல் இந்த ரமலானில் யாராவது இருக்கிறாங்களா? சிலர் பாவம் செய்யத்தானே செய்கிறாங்க. பாவங்கள் இந்த மாதத்திலும் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. அப்போ கெட்ட ஜின்களுக்கு, ஷைத்தானுகளுக்கு அல்லாஹ் விலங்கிடப்பட்ட பிறகும் கூட இந்த பாவங்கள் எப்படி நடக்குதுன்னு சொன்னா, நஃப்ஸ், இந்த நஃப்ஸ் தான் என்ன செய்து தெரியுமா? பாவங்களை செய்ய தூண்டி கொண்டு இருக்கு. இயற்கையான ஒரு தன்மை இந்த நஃப்ஸுக்கு என்ன தெரியுமா? இந்த நஃப்ஸுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான தன்மை என்ன தெரியுமா? மனுஷனை பாவத்தை செய்ய வைக்கணும். மன இச்சை இருக்கு பாருங்க, இது மனிதனை பாவம் செய்ய தூண்டி கொண்டே இருக்கு. செய்ய இதை செய்ய அதை செய் என்று நம்மளுக்கு கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறது. அனிச்சை செயலை போல மற்ற காலங்களில் எப்படி பாவத்தில் உழன்று கொண்டு இருக்கிறோமோ அதே போல இப்பையும் பாவத்தில் உழன்று கொண்டிருக்க அது நம்ம ஏவி கொண்டு இருக்கிறது. ஆக இந்த மனசை, ஒழுங்காரு, நஃப்ஸே நீ என்ன செய்யாத, என்ன அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய முயற்சி செய்கிறாயா? உன்னை அடக்குவேன், உன்னை கட்டுப்படுத்துவேன், உன்னை அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் நான் ஆக்குவேன் என்கிற இந்த நிலையும் தக்வாதான். நஃப்ஸ அடக்கிற அந்த தன்மை இருக்கு பார்த்தீங்களா? நஃப்ஸ பாவங்களிலிருந்து தடுக்கக்கூடிய தன்மை. அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறான். நீ என்ன அல்லாஹுக்கு மாறு செய்யற? ஓ நஃப்ஸே, நீ என்ன செய்யாத, அல்லாஹுக்கு மாறு செய்யாத, மாட்டிக்குவேன் நான். நீ செய்கிற இந்த பாவமான எண்ணங்களில், காரியங்களில் நான் மூழ்கிவிட்டேன்னா நாளைக்கு நரகத்தில் போயிடுவேனே. இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட எனக்கு இந்த பயிற்சி கிடைக்கக்கூடிய இந்த நாளில் கூட நீ என்ன வரம்பு மீறி, அத்துமீறி என்னை பாவத்தில் ஆழ்த்துகிறாயே என்ற அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த தக்வா தான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நோன்பு நமக்கு தக்வாவை தருகிறது, இறையச்சத்தை தருகிறது. எப்படி தருது? நாமெல்லாம் பார்க்குறோம், ரமலான் மாத்திரம், இந்த நோன்பு மாத்திரம் இல்லை, எல்லாமே கடமையான, அல்லாஹ் எதையெல்லாம் கடமையாக்கி வைத்திருக்கிறானோ, அது தொழுகையாக இருந்தாலும் சரி, அல்லது நோன்பா இருந்தாலும் சரி, அல்லது ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, இவையெல்லாம் தக்வாவைத்தான் நமக்கு தரக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கு. இன்ன ஹைர ஜாதி தக்வா. அல்லாஹ் ஹஜ்ஜை குறிப்பிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பொருள்களிலே மிக முக்கியமான பொருள் எது தெரியுமா? தக்வா.
தக்வா உடையவர்களாக நீங்க போங்க. தக்வாவை அதிகரிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் செல்லுங்கள். அதே மாதிரிதான் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். பாவமான, கொடுமையான, கடுமையான, அருவருக்கத்தக்க பாவமான காரியங்களிலிருந்து தொழுகை உங்களை தடுக்கிறது. தடுக்குதா? நம்ம தொழுகை அப்படி தடுக்குதா? அப்படி தடுத்தா நாம் தொழுகையை சரியாக தொழுதுருக்குறோம். தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தான் தொழுகிறோம். ஆனால் தொழுகையில் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. ஏனோ தானோன்னு சொல்லி மனசு எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வந்து அந்த தொழுகை நாசம் பண்ணுது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் தஆலா அந்த கடமைகளை தந்திருக்கான். நோன்பு வச்சா என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது, தண்ணீர் அருந்தக்கூடாது, உறவு கொள்ளக்கூடாது. இப்படி சில சட்டங்களை, சில செயல்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? நார்மலாக இருக்கக்கூடிய சிலதை தடை செய்திருக்கிறான் அல்லாஹ். நோன்பு வச்சுட்டு ஒரு 4 சுவருக்குள்ள ஒரு ரூமில் நாம் இருக்கிற போது நல்ல பிரியாணி இருக்குது, சாப்பிடுவோமா? குடிக்கிற தண்ணி ஃப்ரிட்ஜில் இருக்குது, யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் வீட்டில் இருக்கோம், குடிப்போமா? அல்லது கட்டிய மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க, உறவுகளை வைத்துக் கொள்வோமா? முடிய மாட்டோம். ஏன்? அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அல்லாஹ் இதை செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறான். ஆகவே நான் செய்ய மாட்டேன். இந்த உணர்வு தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்கிற அந்த உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ரமலான்ல நோன்புகளை நாம் வைப்பது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு நாளாக கொடுத்துருக்கிறான். ரமலானுடைய மாதம் என்பது ஒரு மாதம் 30 நாள். பொதுவாக மனுஷன் எப்படி தெரியுமா இருக்கிறான்? மனுஷன் தான் செய்யக்கூடிய தவறுகளை அடுத்த நாளே திருத்துறவனா கிடையாது. ஒருத்தன் 100 பொய் பேசிக்கிட்டு இருக்கிறான்னா அடுத்த நாள் அவன் என்ன செய்ய மாட்டான்? ஒரு பொய் கூட பேசாத நிலையில் மாறுபவனாக இயற்கையில் கிடையாது. ஒரு மனிதனுடைய இயல்பான அந்த தன்மை அப்படி கிடையாது. அவன் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், மறுநாள் பேசுகிறத கட்டுப்படுத்தி 95 வருவான். அடுத்த நாள் கட்டுப்படுத்தி ஒரு 85-90க்கு வருவான். அடுத்து கட்டுப்படுத்தி அப்படியே ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது, ஒரு வாரம் கிடையாது, 2 வாரம் கிடையாது, 30 நாட்கள், ஒரு மாத கால அளவு அந்த மனிதனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதத்திலே சரி செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தக்வாவை அதிகப்படுத்தக்கூடிய மாதம் தான் எதுன்னு சொன்னா இந்த ரமலானுடைய மாதம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதில் நாம் அதிகமாக கவனம் செலுத்தணும். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், வத்தகு லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள், கருணை காட்டப்படுவீர்கள், இரக்கம் காட்டப்படுவீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுடைய அந்த இரக்கம், கருணை உங்களுக்கு கிடைக்கணுமா? நீங்கள்கிட்ட தக்வா இருந்தால் போதும். இறைவனை பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்கீங்களா? உங்களுக்கு அல்லாஹுடைய மெர்சி உண்டு, அல்லாஹுடைய கருணை உண்டு, அல்லாஹுடைய இரக்கம் உண்டு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹு தாலா இன்னும் சொல்கிறான், ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ் நிச்சயமாக தனக்கு அஞ்சி நடப்போரை விரும்புகிறான். யாராவது அல்லாஹுக்கு அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹுடைய நேசம் இருக்கிறது, அல்லாஹுடைய மஹப்பத் இருக்கிறது, அல்லாஹின் மீது அச்சம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா? யார் ஒருவர் பாவங்களிலேயே உழன்று கொண்டு இருக்கிறானோ, அல்லாஹுடைய அச்சம் கிடையாது, பாவங்களிலேயே உழன்று கொண்டு இருக்கிறானோ, அவனுடைய செயல்கள் எதுவுமே நிலைத்தன்மை என்ன இருக்காது, ஒரு நிலையான ஒரு தன்மையாக இருக்காது. அவன் தொழுகையில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அவன் நோக்கக்கூடிய நோன்புல என்ன இருக்காது, நன்மைகளுக்குரியதாக இருக்காது. எந்த செயலை, எந்த அமலை அவன் செய்தாலும் அதில் என்ன இருக்காது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அதில் நிறைவான கூலி கிடைக்காது. அவன் பாவங்களில் உழன்று கொண்டு இருப்பதனால நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ், சார் நான் தொழுகிறேன் சார், கான்சன்ட்ரேஷனே இல்லை சார், தொழுகையில் உடனே எனக்கு வேற நினைவு தான் வருது, அதே நிலையிலேயே நான் சலாமும் கொடுத்துட்றேன், இதுதான் சார் என்னுடைய தொழுகை. அந்த பையன் சொல்கிறான். அல்லது நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைத்ததற்கு பிறகும் கூட எனக்கு இச்சை கலந்த அந்த ஆபாச காட்சிகளை நான் பார்த்தேன்ல, நான் நைட்டில் மொபைலை தொட்டு தொடர்ந்து போய் சில காட்சிகளை, ஆபாச காட்சிகளை நான் பார்த்து பழகிட்டேன்.
நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த காட்சிகள் என் கண்ணு முன்னாடி வருது சார். அதுவும் தொழுதுகிட்டு இருக்கிற போது வருது சார். அல்லாஹு அக்பர். இது எந்த நிலைமை? ஏன்? பாவமான செயல்களில் பழகி 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 அதுலேயே ஊறி போய் இருக்கிற காரணத்தினால் அது அப்படியே ரெஃப்ளெக்ஷன், அது நம்முடைய வாழ்க்கையில் அது எதிரொலித்து நம்முடைய நன்மையான காரியங்களை எல்லாம் பாழடிக்கிறது அன்பார்ந்த சகோதரர்கள். ஆக பாவமான காரியங்கள். அதனால தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மார்க்க மூத்த அறிஞர்கள் எல்லாம் 6 மாத காலத்திற்கு முன்னதாகவே ரமலானை தயார்படுத்திக்குவாங்க. ரமலானுக்காக தயாராக இருப்பாங்க. என்ன செய்யணும் திட்டமிடுவாங்க. என்ன செய்யணும், நம்மளிடத்தில் என்ன இருக்குது லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. நம்மளிடத்தில் இந்தந்த குறைகள் எல்லாம் இருக்கு, கெட்ட எண்ணங்கள் இருக்கு, கெட்ட செயல்கள் இருக்கு, பாவங்கள் இருக்கு, எண்ணம் மனசு சரியா இல்லை, இதையே அடிக்கடி நோக்கி கொண்டு இருக்கிறது, இதை கட்டுப்படுத்து. லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, ஒவ்வொன்றா அடிச்சுட்டு வருவாங்க. ஏன்? ஒரு நாளில் திருத்த முடியாது. 6 மாத காலம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை எல்லாம் டிக் பண்ணி சரி பண்ணி ரமலானுடைய மாதத்துக்கு தயாராவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. ரமலானுடைய மாதத்தை எதேச்சியா சாதாரணமாக அதை என்ன செஞ்சுருக்கிறோம்? வெல்கம் பண்ணியிருக்கிறோம், அதை வரவேற்றிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை ஆசைப்பட்டு அதை ஆர்வத்தோடு அதை வெறியோடு எத்தனை பேர் ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்தோம்? ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம். உங்களுடைய மனசை தொட்டு சொல்லுங்கள். ரமலானுடைய மாதத்தை அப்படி அடைஞ்சிருக்கிறோமா? இல்லை. வெகு சிலர், அல்லாஹ் நாடிய சிலரை தவிர்த்து பலரும் ரமலானுடைய மாதத்தை எப்படி தெரியுமா அணுகுனாங்க? ஒரு பையன் சொன்னான், சார் இப்போ தான் சார் போன வருஷம் நோன்பு வந்துச்சு, அதுக்குள்ளே வந்துருச்சு சார். சலிப்போடு எதிர்பார்க்கணும். ரமலானுடைய மாதத்தை எப்படி எதிர்நோக்குறாங்க? சார் போன வருஷம் நோன்பு இப்போ தான் சார் வந்துச்சு, அதுக்குள்ளே அடுத்த வருஷம் நோன்பு வந்துடுச்சு. என்ன நினைக்கிறான்? நோன்பு வைக்கிறத சலிப்பா சடைவா. என்னடா அதுக்குள்ளே வந்துடுச்சு, நோன்பு வைக்கணுமே, கடமையாச்சே, வச்சுத்தானே ஆகணும் என்கிற ரீதியில் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம் நம்முடைய சகோதரர்களில் பலர் இருக்கிறாங்க. சிலர் தான் அந்த ரமலானை எந்த நோக்கத்தில் அது இந்த பூமியில் இந்த மக்களுக்காக அந்த மாதத்தை அல்லாஹ் அருள் பொதிந்ததாக பரக்கத்து பொறிந்ததாக வச்சிருக்கிறானோ அந்த நோக்கத்தில் எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தக்வாவை எது தருது? இந்த ரமலான்ல இந்த நோன்பு தரக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், யா பனி ஆதம இம்மா யஅதியன்னகும் ருசுலும் மின்கும் யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாதி ஃபமனி தகா வ அஸ்லஹ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மக்களே, உங்களிலிருந்தே நம் தூதர்கள் வந்து என்னுடைய வசனங்களை உங்களுக்கு விளக்கினால் அப்போது எவர்கள் பயபக்தி கொண்டு திருந்தி கொண்டார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். யாருக்கு இது? தக்வா இருக்கா? உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், உங்களுக்கு துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கவலை கிடையாது. மோடி வர்றான், அவன் வர்றான், இவன் வர்றான், உங்களுக்கு உயர்வை, கண்ணியத்தை, இஸ்ஸத்தை அல்லாஹ் தருவான். இல்லைன்னா மோடி கையில் சிக்கி சீரழியக்கூடிய நிலையை தான் அல்லாஹ் தருவான். இருக்கா? தக்வா இருக்கா? அல்லாஹ் பயந்து வாழ்கிறோமா? நம்முடைய செயல்கள் அனைத்தையும் நாம் என்ன செய்கிறோம்? பார்த்து அல்லாஹ் தடுத்த செயல் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. ஹராம் ஹலால்லாம் அதெல்லாம் நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது ஹராம் இல்லை. எது பிடிக்காதோ, பிரியாணி இந்த ஆக்கக்கூடிய மக்களில் சிலரை எங்கே பார்க்குறேன், அவங்கள போய் என்ன பாய் நீங்கள் வச்சிருக்கிற தாடியோடு போகிறீங்க, உங்களை பார்த்தாலே முஸ்லீம்னு அடையாளம் தெரியுது, நீங்கள் போய் டாஸ்மாகில் நிற்கிறீங்களேன்னு கேட்டால், ஆமாம் பாய் என்ன செய்கிறது, கஷ்டமாக இருக்குது பாய், கடுமையான வேலை பாய், அதனால் சரி நீங்கள் பன்றியினுடைய கறி மாமிசத்தை சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டால், சீ அது ஹராம் பாய். அது ஹராமா? அவர் சொல்கிறாரு அது ஹராம், ஆனால் இங்கே குடிக்கிறது ஹராம் இல்லை. என்ன ஒரு மனநிலை பாருங்க. அல்லாஹு அக்பர். இது ஹராமா, அது ஹராம் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு இந்த தீனை விளங்கி வச்சுருக்காங்க. சில இதில் ஹராம் அவங்களுக்கு ஹலால் ஆக்கிக்கிறாங்க, சில இதை அது ஹராம், நான் அதை நெருங்கவே மாட்டேன். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் தெரியுமா? சூரத்துல் அன்ஃபாலில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை நீங்கள் பயந்து வாழ்வீர்களே யாயின் நல்லது எது கெட்டது எது என்பதை தெளிவாக அறியக்கூடியவராக அல்லாஹ் ஆக்குவான். உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கண்டிஷன் தான்.
உங்களிடத்துல தக்குவா இருந்தா போதும். உங்களிடத்துல தக்குவா இருந்ததுன்னா அல்லாஹ் அவன் வழிகாட்டுவான். எப்படி வழிகாட்டுவான்? எப்படி வழிகாட்டுவான்? உங்களுக்கு நல்லது இது, கெட்டது இது என்று வழிகாட்டக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யார் அல்லாஹுவை தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் பயந்து பயந்து தன்னுடைய வாழ்க்கையின் அடிகளை எடுத்து வைக்கிறானோ அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் போக்குவதை அல்லாஹ் தன் மீது அஜலாக்கி கொண்டான், கடமையாக்கி கொண்டான், கட்டாயமாக்கி கொண்டான். நீங்க அல்லாஹ் மட்டும் அஞ்சு வாழ்ந்தா போதும். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டம், சிஏஏ போட்டா என்ன, என்பிஆர் போட்டா என்ன போட்டாலும் சரி அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? அவன் போட்டான்னா அதை என்ன தவிடுபடியாக அல்லாஹ் ஆக்குவான். அப்படி இல்லைன்னா தக்குவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் விட்டுருவான். போடா கடந்து மாறடிங்க. ஏன்னா அந்த மாதிரி இல்லை, ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மையோ தக்குவாவோ இல்லாத நிலையில் அன்பார்ந்த சகோதரர்களே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு நான் ஒரு பார்ட்டை மட்டும்தான் சொல்ல முடிஞ்சு. என்ன ஒரு பார்ட்டு? தக்குவா. தக்குவா உடையவர்களாக நாம் ஆகணும். அதற்கான பயிற்சியை இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட நம்ம எடுக்கலைன்னா வேறு எந்த மாதத்திலையும் எடுக்க முடியாது. ஷைத்தானை கட்டி போட்டிருக்கிற அந்த நிலையில் நஃப்ஸை கட்டி போடுங்களேன். நஃப்ஸை உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வாங்களேன். நஃப்ஸை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்து அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் ஆக்க மாட்டீங்களா? சிரமமாக அது முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். முதல் நாள் கஷ்டமாக இருக்கும், ரெண்டாவது நாள் கஷ்டமாக இருக்கும். மீண்டும் 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 முயற்சி செய்யுங்க. என்ன ஷைத்தான் அப்படி தான் வருவான். என்ன செய்வான்? மீண்டும் மீண்டும் வந்து அவன் முயற்சி செய்வான். அதை விட மோசம் இந்த நஃப்ஸ். நம்மளை முயற்சி செய்து எப்படியாவது நம்முடைய மன இச்சை நம்மளை கெடுத்து குட்டிச்சவராக்கி பாவமான காரியங்களின் பக்கம்தான் தள்ளும். ஓ நஃப்ஸே, இன்னையிலேருந்து சொல்லிக்கோங்க, அடிக்கடி இந்த நஃப்ஸை பார்த்து பார்த்து சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நஃப்ஸை நீங்கள் பார்த்து பார்த்து, என்னுடைய பழக்கம் இதுதான். நான் அடிக்கடி ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, நஃப்ஸே என்ன வரம்பு மீறியா, கட்டுப்பாட்டை தாண்டி போறியா, வரம்பு எல்லைகளை மீறி நீ போறியா, உனக்கு இருக்கிற லெவலை விட்டு தாண்டுற, ஒழுங்கா உன் காரியத்தை பார்த்துக்கிட்டே இரு, என் விஷயத்தில் வந்து குறுக்கிடாத. இதை சொல்கிறது எனக்கு ஒரு சேக வந்து சொன்னாங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துங்க. நஃப்ஸ் உங்களை ரொம்ப மோசமாக்கிறோம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானில் நாம் நஃப்ஸை கட்டுப்படுத்தி அதில் பயிற்சி பெற்றுட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 11 மாதத்திலையும் இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய நிலையில் அல்லாஹ் நம்ம ஆக்கும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, தக்குவால ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நஃப்ஸ். இந்த நஃப்ஸ் தான் கெட்ட எண்ணங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிடத்திலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, உங்களிடத்திலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அது நல்லதாக இருந்தால் உங்களுடைய செயல்கள் நல்லதாக இருக்கும். அது கெட்டதாக இருந்தால் உங்களுடைய செயல்கள் எல்லாம் கெட்டு போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உடலில் இருக்கிற அந்த சதை துண்டு எது அப்படின்னு கேட்குறான். உங்களுடைய உள்ளம், உங்களுடைய உள்ளம், உங்களுடைய நஃப்ஸ். இந்த நஃப்ஸ் தான் உங்களை வழிகெடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு பின்னியாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களின் அடிப்படையில் தான் செயல்கள் அமைகின்றன. ஆல் டீட்ஸ் ஆர் பேஸ்ட் அப்பான் இன்டென்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே செயலாக வரும். நன்மையானதை நினச்சிங்கன்னா உங்கள் மனசு அப்படி தான் இருக்கும். நன்மையானதை நினைக்கிறது ரொம்ப கஷ்டம், கெட்டதை நினைக்கிறது தான் ரொம்ப அதிகம். எவனாவது நாசமாக போகணுன்னு தான் நினைக்கும். நம்மளும் நாசமாக போகணும், மற்றவனும் நாசமாக போகணும். நல்லது நினைக்கிறது அல்லாஹ் நாடிய சிலருக்கு சில நேரத்தில் தான். ஆகவே அன்பார்ந்த சகோதரன், இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ரமலானில் நீங்கள் உறுதிமொழி எடுங்க. உங்களுடைய நஃப்ஸை அடிக்கடி அடிக்கடி கேளுங்க. நஃப்ஸ், நீ என்ன மீறுறியா, எல்லாம் மீறுறியா, ஒழுங்காரு, சரியாரு. அது அடிக்கடி மீறத்தான் செய்யும், அது இயல்பாக தான். அதுக்காக என் நஃப்ஸெல்லாம் நான் கட்டுப்படுத்திட்டேன்னு யாராவது சொன்னாங்கன்னா பொய். யாராவது என் நஃப்ஸை பக்காவாக கட்டுப்படுத்திட்டேன்னு சொன்னாங்கன்னா பொய். ஏன்? கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு திமிரிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் இதுன்னா நஃப்ஸு தான். ஆக இந்த நஃப்ஸை என்ன செய்யணும்? கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்தணும்? அல்லாஹுடைய பயத்தை கொண்டு கட்டுப்படுத்தணும். அல்லாஹ் தண்டிப்பான். நிச்சயமாக மௌத்து வரும், நிச்சயமாக மௌத்து வரும். நாமெல்லாம் இறந்து போயிடுவோம். எப்போ வரும் தெரியாது. அதற்கு முன்னால் தயாராக இருக்கணும்.
எப்போ வந்தாலும் மவுத்து வந்தாலும் இப்போ கூட நான் தயாராக இருக்கிறேன். மவுத்து வந்தால் மவுத்தாயிரணும். அல்லாஹ் அந்த நேரத்தில் நம்முடைய காரியங்களை எப்படி அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதை பொறுத்து தான் நம்முடைய மறுமையின் வாழ்க்கை. அதுக்கு பிறகுலாம் ஒன்றும் கிடையாது. மவுத்து முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் தான் உங்களுடைய அமல்கள், உங்களுடைய செயல்கள், இதுதான் உங்களுடைய மறுமை வாழ்க்கை. அதை வச்சு தான் உங்களுடைய மறுமை வாழ்க்கை. அது நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் மவுத்தாகிற நேரத்தில் உங்களுடைய நிலை சரியில்லைன்னா முடிஞ்சு சோலி, அவ்வளோதான், காலி. நம்மளை அல்லாஹு தாலா அவனுடைய தண்டனைக்குரிய இடமான நரகத்தில் தூக்கி போட்டுருவான். கபூரில் அந்த பர்சக்னு சொல்லக்கூடிய அந்த திரையிடப்பட்ட அந்த வாழ்க்கையில் அல்லாஹு அக்பர், கஷ்டம், மறுமையிலும் கஷ்டம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானில் நாம் நஃப்ஸை கட்டுப்படுத்துவோம். இந்த தக்குவான்னு சொல்லக்கூடிய இந்த சாதனத்தை, இந்த உயரிய தன்மையை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்து மிக உயரிய பாக்கியங்களை தந்தல்வானாக. வகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம்.